அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் குறளும் புறமும். சான்றோர் பெருமக்களே, திருவள்ளுவப் பெருந்தகை செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் கடைசி குறட்பா பாடியிருக்கிறார். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அழகாக பாடியிருக்கார். அவர் சொல்கிறார், ஒருவன் எந்த அறத்தை சிதைத்தாலும் அழித்தாலும் கொன்றாலும் அவன் தப்பி பிழைக்க வழியுண்டு. ஆனால் ஒருவன் செய்த உதவியை மறந்தவனுக்கு தப்பி பிழைக்க வழி இல்லை. திருவள்ளுவர். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. நன்றி செலுத்துதல் மனிதனுக்கு அவ்வளவு இன்றியமையாதது என்று வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக இந்த குறட்பாவில் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். சான்றோர் பெருமக்களே, இதே கருத்தை புறநானூற்றிலும் ஆலத்தூர் கிழார் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார். ஆண்முலை அறுத்த அரண் இலோர்க்கும் மானிழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கின் கழுவாயும் உள என நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என அறம்பாடிற்றே ஆயிழை கணவ. அறம்பாடிற்றே ஆயிழை கணவ. ஆயிழையின் கணவனே, பசுவின் மடியை அறுத்தவனுக்கும் மங்கள மகளிரின் கருவை சிதைத்தவனுக்கும் அறிவு தந்த ஆசானையே பழித்த கொடுமையாளனுக்கும் கூட தப்பி பிழைக்க வழியுண்டு. ஆனால் ஒருவன் செய்த நன்றியை மறந்தவனுக்கு தப்பி பிழைக்க வழி இல்லை. ஆலத்தூர் கிழார், புறநானூறு. என்ன நம் பெருந்தகை வள்ளுவ பெருந்தகை சொன்னாரோ அதை அப்படியே வழிமொழிகிறார் ஆலத்தூர் கிழார். நன்றி உள்ளவன்தான் மனிதன், நன்றி கெட்டவன் மனிதன் அல்ல. மனிதன் அல்ல. மனிதன் என்று ஒருவன் இருந்தால் அவன் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். வள்ளுவர் அதையேதான் ஆலத்தூர் கிழாரும் புறநானூற்றிலும் மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள் சான்றோர் பெருமக்களே. அதனால்தான் கண்ணதாசன் கூட ஒரு தனிப்பாடலில் சொன்னான், அம்மா, எனக்கு ஒரு பிறவி என்று ஒன்று இருந்தால் அந்த பிறவியில் அம்மா என்னை நீங்கள் நாயாக பெற்று போடுங்கள், மனிதனாக வேண்டாம். நன்றி இல்லாதவன் மனிதன், நன்றியுள்ள ஒரே மிருகம் நாய்தான். அதனால் என்னை நீங்கள் நாயாக பெற்று போடுங்கள்னு வேண்டனா. பன்றிக்கு மலமே தீனி, பருந்துக்கு பிணமே தீனி, கன்றுக்கு புல்லே தீனி, கழுதைக்கோ ஏடே தீனி, குன்றத்து பாம்புக்கெல்லாம் குழி எலி தவளை தீனி, என்றைக்கும் தீனிக்கென்றே இவை தந்தான் தேவ ஞானி. பன்றியை வளர்த்து பார்த்து பருந்துக்கு உணவும் போட்டு கன்றையும் அருகில் வைத்து கழுதைக்கும் காவல் நின்று குன்றத்து பாம்பையெல்லாம் கூடவே வைத்து காத்து நன்றியை காணாதாலே நாய் ஒன்று வாங்கி வந்தேன். சீசர் என்று அந்த நாய்க்கு செல்ல பேரிட்டேன். நெஞ்சில் ஆசையாய் சுமந்தேன், கையில் அணைத்து யான் மகிழ்ந்தேன். சீசர் பாசத்தை பெற்ற தாயின் பாலிலும் கண்டேன் இல்லை. தேசத்தை நேசிப்போர்க்கு தேவை ஓர் நாயின் நெஞ்சம்.
என் குரல் தூரம் கேட்டால் எகிரிக்கால் பிளந்து வந்து முன்வாயில் முகத்தை வைத்து முழு உடல் நடுங்க ஆடும். என் உயிர் சீசர்க்கே நான் எஜமான் அல்ல, தோழன். குடத்திலே சோற்றை அள்ளி கொடுத்த கை மீளும் முன்பே வெடுக்கென கடிக்கும் மாந்தர். விழுங்கிய பருக்கை உள்ளே படுக்கும் முன் கேலி பேசும் மானிட பதர்கள் போல நடக்கும் ஓர் குணமில்லாத நாய் எந்தன் சீசர் குட்டி. அன்னையே உன்னை கேட்டேன், அடுத்தொரு பிறவி உண்டேல் என்னை நீ நாயாய் பெற்று இத்தலை கடனை தீர்ப்பாய். தன்னையும் உணர்ந்து தன்னை தழுவிய கையும் காக்கும் மன்னவன் பிறப்பு நாய்தான், மனிதனாய் பிறப்பதல்ல, மனிதனாய் பிறப்பதல்ல. அம்மா, என்னை ஒரு நாயாக பெற்று போடுங்கள், மனிதனாக நீங்கள் பெற்றுத்தராதீர்கள். ஏன்னா மனிதன் நன்றி இல்லாதவன், நன்றி உடையது நாய். அதனால் எனக்கு ஒரு பிறவி என்று ஒன்று இருந்தால் அடுத்த பிறவில் நான் நாயாக பிறக்க வேண்டும். கண்ணதாசன். சான்றோர் பெருமக்களே, நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. இதே கருத்தை கண்ணதாசன் திரைப்பட பாடலிலும் பாடியிருக்கிறார். பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தார், பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தார், அது பிள்ளைக்கு மேல் கண்களைப் போல் காத்து வளர்த்தார். உண்மை, அன்பு, சேவை என்ற மூன்றும் கொடுத்தார், அதன் உள்ளத்திலே வீடு கட்டி தானும் இருந்தார், தானும் இருந்தார். சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. நன்றியுள்ள உயிர்களெல்லாம் பிள்ளைதானடா, நன்றியுள்ள உயிர்களெல்லாம் பிள்ளைதானடா தம்பி. நன்றி கட்ட மகனை விட நாய்கள் மேலடா, நாய்கள் மேலடா. என்ன தனிப்பாடலில் சொன்னாரோ கண்ணதாசன், அதையே திரைப்பாடலிலும் மிக அழகாக சொன்னார். நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் உயர்ந்தது, நாய்கள் சிறந்தது, நாய்கள் மேலானது, நாய்கள் சிறப்புடையது. ஆக நன்றி இருக்க வேண்டும் சான்றோர் பெருமக்களே. அதுதான் மனிதனின் பண்பு. மனிதனிடம் இருக்க வேண்டிய உயர்ந்த பண்பு நன்றி. சான்றோர் பெருமக்களே, ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கினான். 1 வருஷம் ஆச்சு, அசலையும் கொடுக்கல, அதுக்கு வட்டியும் கொடுக்கல. கடன் கொடுத்தவன் கேட்டான், என்னடா 1 வருஷமாச்சே, அசலையும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல, நீ திருக்குறள்லாம் படிக்கிறது இல்லையா? நன்றி மறப்பது நன்றன்று திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரடா. ஒருத்தர் செய்த நன்றியை மறப்பது நல்லது இல்லை, நன்றி மறப்பது நன்றன்று, அதெல்லாம் நீ படிக்கலையான்னு கேட்டான். அந்த கடன் வாங்கினவன் சொன்னான், நீ அதுக்கு அடுத்த வரி படிச்சியா படிக்கலையா? நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எது நல்லது இல்லையோ, எது உனக்கு பணம் நான் கொடுக்கலையோ அது அப்போவே மறந்துடணும்னு சொல்லியிருக்காரப்பா. நன்றல்லது அன்றே மறப்பது நன்று, அந்த வரியை நீ படிக்கலையான்னு கேட்டான். நன்றி, வணக்கம்.